நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சித் சபேஷா சிவ சிதம்பரம் நம சிவகாமியை ஜெகதம்பிகே. திருச்சிற்றம்பலம். பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பேச்சிறந்த மாசில் மணியின் மணி வார்த்தை பேசி பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தின் அடியேன் மனத்தே வைத்து எள்களின்றி இமயவர் கோனை ஈசனை வழிபாடு செய்வாள் போல் உள்ளத்துள்கி உகந்து உமை நங்கை வழிபடச் சென்று நின்றவா கண்டு வெள்ளங்காட்டி வெருட்டிட அஞ்சி வெறுவி ஓடி தழுவ வெளிப்பட்ட கள்ளக்கம்பனை எங்கள் பிரானை காண கண் அடியேன் பெற்றவாரே. மதிவளரு சடைமுடி மன்றுளாரை முன் துதிசையும் நாயன்மார் தூய சொன்மலர் பொதிநலன் நுகர்த்தரு புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே. திருச்சிற்றம்பலம். பெரியோர்களே, ஆசிரியர் பெருமானார் மாதவ சிவஞான முனிவர் திருவாய் மலர்ந்தருளிய காஞ்சி புராணத்தில திருநாட்டு படலம், அந்த படலத்தின்கண் தொண்டை நாட்டினுடைய இயற்கை வளம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நானிலமும் அமைந்த சிறப்பு கொண்டது தொண்டை நாடு. இஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என்பது தமிழ்நாட்டிலே மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி செல்லும் பொழுது ஒவ்வொரு நாட்டிலும் காணப்படுகின்ற நில பாகுபாடு. வளங்களை தனித்தனியே கூறிய ஆசிரியர் இந்த நிலங்கள் ஒன்றோடொன்று கலந்து கிடக்கின்ற இடங்களும் உண்டு என்பது உண்டுதானே என்பதனால அவ்வாறு கலந்து கிடக்கின்ற இடங்களே திணை மயக்கம் என்று கூறுவார்கள். மயக்கம் என்ற சொல்லுக்கு கலப்பு என்பது பொருள். மலை, காடு, நாடு, கடல் என்பனவும் காடும் மலையும் அவை சார்ந்த இடமும் தம் இயல்பு அழிந்து நடு நிகழ்த்ததுமாகிய நிலங்கள், அதாவது பாலை என்று சொல்லப்படுகிற நிலங்கள், இவை என பிரித்து அறியுமாறு வேறு வேறு இன்றி, அதாவது முழுவதும் காடாகவோ முழுவதும் பாலையாகவோ முழுவதும் மலையாகவோ முழுவதும் கடலாகவோ நிற்றல் இல்லாமல் ஒன்றோடொன்று கலந்து இவற்றுள் ஒன்றும் பலவும் கலந்து கிடப்பதும் உண்டு. அதாவது குறிஞ்சியும் முல்லையும் பிணைந்து கிடக்கின்ற இடங்கள், குறிஞ்சியும் மருதமும் சேர்ந்து கிடக்கின்ற இடங்கள், குறிஞ்சியும் நெய்தலும் கலந்து கிடக்கின்ற இடங்கள், முல்லையும் மருதமும் கலந்து கிடக்கின்ற இடங்கள், முல்லையும் நெய்தலும் கலந்து கிடக்கின்ற இடங்கள், மருதமும் நெய்தலும் சேர்ந்திருக்கின்ற இடங்கள் என்று இருவகை நிலங்கள் தம்மிலே புணர்ந்து கிடக்கின்ற பாங்குகள் அதிகம். சிறுபான்மையாக குறிஞ்சியும் முல்லையும் மருதமும் சேர்ந்து கிடக்கின்ற இடங்கள் உண்டு. அதுபோல குறிஞ்சியும் மருதமும் நெய்தலும் சேர்ந்து கிடக்கின்ற இடங்களும் உண்டு. பூவகை நிலங்கள் சேர்ந்து கிடக்கின்ற சிறுபான்மை இடங்களும் உண்டு. அவற்றினுடைய சிறப்பை எல்லாம் சொல்ல போகின்றார். அவ்வாறு இருக்கும் பொழுது இந்த கலப்பினை எவ்வாறு அறியலாம் என்று கேட்டால், நிலம் என்பது முதற் பொருள், திணை என்பது மூன்று வகை பொருளினாலே விளக்கப்படும். அதிலே முதன்மையான பொருள், முதற் பொருள் என்பது நிலமும் பொழுதும். பொழுது என்றால் காலம். அதுல பெரும்பொழுது என்று சொல்லப்படுவது 2 மாதங்களால் ஆகிய பருவம். சிறுபொழுது என்று சொல்லப்படுவது ஒரு நாட்குற்றிலே அமைகின்ற பொழுது, காலை, மாலை, நண்பகல், இரவு போன்ற சிறு கூறுகள். இந்த இரண்டும் சேர்ந்து முதற் பொருள் ஆகும். உரிப்பொருள் என்பது மானுடர் ஒழுக்கம். புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் குறிஞ்சியின் ஒழுக்கம்.
பிரிதல் நிமித்தமும் பாலையின் ஒழுக்கம். அந்த பிரிவினை தாங்குதல் என்பது முல்லையின் ஒழுக்கம். பிரிவினை தாங்க முடியாது நைந்து உயிர் விடுதல் என்பது நெய்தல் ஒழுக்கம். கூடிய விடத்து ஊடுதல் என்பது மருத நிலத்து ஒழுக்கம். இவ்வாறு திணைக்கு ஒழுக்கமாக சொல்லப்படுகின்றது உரிப்பொருள் என்று சொல்லப்படும். இந்த இரண்டும் அல்லாமல் அந்தந்த நிலத்திலே காணப்படுகின்ற உணா என்றால் உணவு பழக்கங்கள், உணவு வகைகள், விலங்குகள், புல், மரம், நீர்நிலைகள், யாழ், அந்த மக்களுடைய தொழில், இப்படி பறை, இப்படி பலவிதமான பொருள்களுக்கு கருப்பொருள் என்று பெயர். இந்த கருப்பொருள்கள் இவையெல்லாம் திணைமயக்கத்திலே நிலமும் கருப்பொருளும் கலந்து தோன்றும். இங்கு இந்த கலப்பிலே உரிப்பொருளுக்கு எந்த சிறப்பும் கிடையாது. என்ன காரணம்னா, உரிப்பொருள் என்பது கண்ணால் காணப்படுகின்ற உடம்பு போன்றது முதற்பொருளும் கருப்பொருளும். உடம்பு போன்றது முதற்பொருள், உடம்பிலே படுகின்ற கருவி கரணங்கள் போன்றவை கருப்பொருள். ஆனால் உடம்பிற்குள்ளே கண்ணால் காணப்படாமல் உள் உறைந்து வாழ்கின்ற உயிர் போன்றது உரிப்பொருள். அதனால அந்த உரிப்பொருளுடைய மயக்கம் என்பது பெரிதாக சொல்லப்படாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, குறிஞ்சி திணைக்குரிய ஒழுக்கமாகின்ற உரிப்பொருள் ஒழுக்கமாகின்ற புணர்தல் என்பது ஏனைய திணைக்கு உரிய நிலங்களிலும் நிகழ்ந்தானே என்பதனால திணை மயக்கத்திலே உரிப்பொருளை சிறப்பாக கொள்ள மாட்டார்கள். மாறாக முதற்பொருளையும் கருப்பொருளையும் தான் எடுத்துக்கொள்வார்கள். அதுல நம்முடைய ஆசிரியர் கருப்பொருளை மட்டுமே எடுத்துக்கொண்டிருக்கின்றார். என்ன காரணம்? முதற்பொருளாகின்ற நிலம் என்பதுதான் தெளிவாக கிடக்கின்றதே, கருப்பொருளினாலே அது உய்த்து உணரப்படும் என்பதனால அதனை வெளிப்பட சொல்ல மாட்டார். ஆனால் சேக்கிழார் பெருமான் திணைமயக்கம் கூறும் பொழுது சிறு பிள்ளைகளும் புரிந்து கொள்ளும் வகையில அங்கு கலந்து கிடக்கின்ற நிலங்களையும் கூறுவார், அந்த கலந்த கருப்பொருள்களையும் கூறுவார், மிகச் சிறப்பாக கூறுவார். இப்பொழுது நம்முடைய ஆசிரியர் கருப்பொருளுடைய கலப்பினை மட்டும் கூறப்போகின்றார் ஒரு சில பாடல்களினாலே என்று பார்க்கின்றோம். இது திணை மயக்கம் என்பதற்கான விளக்கம். இப்பொழுது 128வது பாடலை படிப்போம். திருத்தொண்டை நன்னாட்டு நானிலத்து ஐந்திணை வளமும் தெரித்து காட்ட மறுத்தொண்டை வாச்சியர் சூழ் குன்றை நகர் குலக்கவியே வல்லான் அல்லால் கருத்தொண்டர் எம்போல்வார் எவ்வாறு தெரியும் துரைப்பார் கலந்தார்க்கு இன்பம் அறுத்தொண்டர் அணியில் அவை ஒன்றோடொன்றியந்தனவும் அங்காங்கு உண்டால் என்று பாடுகின்றார் சிவஞான முனிவர். திருத்தொண்டை நன்னாட்டு நானிலத்து ஐந்திணை வளமும் தெரித்து காட்ட, தெய்வத்தன்மை பொருந்திய தொண்டை நாடாகின்ற அந்த நல்ல நாட்டினுடைய நால்வகை நிலத்திலே காணப்படுகின்ற ஐந்திணை வளங்களையும் எடுத்து காட்டுவதற்கு என் போல் வரால் முடியுமா? தெய்வ கவியிலும் வாய்ந்த சேக்கிழார் பெருமானால் தான் அது முடியும் என்று இங்கு அவையடக்கமாக கூறுகின்றார். சேக்கிழார் பெருமான் இவ்வாறு தொண்டை நாட்டினுடைய நானிலத்து ஐந்திணை வளத்தினை கூறியிருக்கின்ற இடம் திருக்குறிப்பு தொண்டர் புராணம். அந்த புராணத்திலே கூறியிருக்கின்றார். அதனை இங்கு நமக்கு நினைவூட்டுகின்றார் மாதவ சிவஞான முனிவர். மறு தொண்டை வாய்ச்சியர் சூழ் குன்றை நகர் குலக்கவியே வல்லான். நாட்டினுடைய ஐந்திணை வளப்பத்தை சொல்லுவதற்கு யாரால் முடியும் என்று கேட்டால், குன்றை நகர் குலக்கவியே. குன்றை நகர் என்பது குன்றத்தூர் என்று தொண்டை நாட்டிலே சென்னையிலே இருக்கின்ற பல்லாவரம் என்று தற்பொழுது கூறப்படுகின்ற அந்த ஊருக்கு அருகிலே இருக்கின்ற ஊர். அங்கு தோன்றிய குலக்கவி என்றால் உயர்ந்த கவி. குலம் என்பது உயர்ச்சி. தெய்வ கவிநலம் வாய்ந்த சேக்கிழார் பெருமான் கவியே வல்லார் என்ற ஏகாரம் பிரிநிலை ஏகாரம். சேக்கிழாரை போல இன்னொருவர் பாட முடியாது. இனி யாரும் ஒரு பாடினாலும் அது இகழ்ச்சிக்குரியதாகும். சேக்கிழார் இவ்வாறு நன்றாக பாடிவிட்டார், பிறகு இவன் பாடுவதை யாருதான் கேட்கப் போகிறார்கள் என்று இகழ்ச்சிக்குரியதாக அமையும் என்பதனால இனி ஒருவர் போட்டி போட முடியாத வகையிலே சிறப்பாக திருக்குறிப்பு புராணத்துல
சேக்கிழார் பெருமான் அருள் செய்து விட்டார் என்று கூறுகின்றார். அந்த குன்றை நகரம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டா, மறுத்தொண்டை வாய்ச்சியர் சூழ் குன்றை நகர். தொண்டைக்கனி என்றால் கொவ்வைக்கனி, அதை போன்ற உதடுகளை கொண்டவர்கள், வாசனையான வாயினை கொண்டவர்கள். அந்த தலைவியினுடைய வாயினுடைய வாசனைக்கு இணையான ஆம்பல் பூ உளதா உன் நாட்டிலே, உன்னுடைய மருத நிலத்திலே என்று தலைவன் கிளிகளை பார்த்து கேட்பதாக திருக்கோவையார் அமைந்திருக்கின்றது. அதனால அந்த மறு வாய் என்று சேர்க்க வேண்டும். அது வாயினுடைய மனம், தொண்டை என்பது வாயினுடைய நிறம். ஆக நிறத்தாலும் மனத்தாலும் உயர்ந்திருக்கின்ற அந்த திருமுகத்தை கொண்டவர்கள் வாழ்கின்ற, பெண்கள் வாழ்கின்ற குன்றையூர், அந்த குன்றையூர் குலக்கவியாகின்ற சேக்கிழார் பெருமானால் தான் இந்த தொண்டை நாட்டினுடைய இயற்கை வெள்ளத்தை சிறப்பாக சொல்ல முடியும். அவரல்லாமல் எம்போல்வார், எம்போல்வார் என்பதற்கு கருத்தொண்டர் என்று சொல்கின்றார். மீண்டும் மீண்டும் பிறந்து பிறப்பதற்கே தொழிலாகி தொண்டு செய்கின்ற யாம். ஆகவே நாம் இறைவனுக்கு தொண்டு செய்திருந்தால் நமக்கு பிறவி இல்லை. மீண்டும் பிறப்பதற்குரிய அந்த தொண்டுகளை மட்டும்தான் நாங்கள் செய்கின்றோம் என்று கூறுகின்றார். கருத்தொண்டர் என்று தன்னை கூறிக்கொள்கின்றார். பிறவிக்கு அடிமையாய் உள்ளவர் என்பது பொருள். சரி, எம்போல்வரால் முடியாது, தெரிந்திருக்க முடியுமா? முடியாது. கலந்தார்க்கு இன்பம் அறுத்து ஒன் தரணி, அறுத்து ஒன் தரணியில் என்பது அறுத்தொண்டரணியில் என்று ஆகிவிட்டது அந்த எழுத்து புணர்ச்சியினால. அது அடிதோறும் வருகின்ற எதுகைக்கு ஏற்ப அமைக்கப்பட்டிருக்கின்றது. திருத்தொண்டை, மறுத்தொண்டை, கருத்தொண்டர் என்பதற்கு ஏற்ப அறுத்தொண்டர் அப்படின்னு வருது. அறுத்து ஒன் தரணி என்று பிரிக்க வேண்டும். தொண்டை நாட்டிலே யார் வந்து சேர்ந்தாலும் அங்கு வருகின்ற விருந்தினர்களுக்கு அறுசுவை உணவுகளை சிறப்பாக ஊட்டுகின்ற புகழ் கொண்டது இந்த தொண்ட நாடு. உண்மை என்றால் ஒளி, ஒளி என்பது புகழால் ஏற்படுகின்ற ஒளி. காஞ்சிபுரத்துக்கு போய் சாப்பிடாம வர முடியாது என்று ஒரு சிறப்பு. அந்த தொண்டை நாட்டிலே இருக்கின்ற மக்கள் விருந்தோம்புதலிலே சிறந்திருக்கின்றார்கள் என்பதை சொல்வதற்காக கலந்தார் என்றால் அங்க டூரிஸ்டா போறவங்க. கலந்தார்க்கு இன்பம் அறுத்து ஒன் தரணியில் அவை ஒன்றோடொன்று ஏய்ந்தனவும். அவை என்பது நானிலங்கள், நானிலத்திலே காணப்படுகின்ற ஐந்திணை ஒழுக்கங்கள். அவை ஒன்றோடொன்று ஏய்ந்தனவும் ஆங்காங்கு உண்டால். ஆங்காங்கே என்றால் சிற்சில இடங்களிலே, நானிலங்களிலே ஒன்றிற்கு மேற்பட்டவை தம்முள் கலந்து கிடக்கின்ற காட்சியும் உண்டு என்று கூறுகின்றார். இப்பொழுது இந்த பாசுரத்தில சேக்கிழார் பெருமான் திருத்தொண்டை நாட்டினுடைய நானிலத்து ஐந்திணை வளத்தை ஈடு இணையில்லாமல் வேற யாரும் கூற முடியாத அளவிலே கூறியிருக்கின்றார் என்று சொல்லியிருக்கின்றார் நம்முடைய ஆசிரியர். சேக்கிழார் பெருமான் எவ்வாறு சொல்லியிருக்கின்றார் என்று கேட்டால், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என்பன நானிலங்கள். இந்த நானிலங்களையும் 5 பாடல்களினாலே கூறியிருக்கின்றார். எப்படின்னு கேட்டா, ஒவ்வொரு பாடலிலும் ஓரடிக்கு ஒரு நிலமாக பாடியிருக்கின்றார் சிறப்பான முறையிலே. அவ்வாறு 5 திருப்பாசுரங்களினாலே நானிலங்களையும் 5 முறை அடுத்தடுத்து தொகுத்து பாடியிருக்கின்றார். பிறகு என்ன பண்றாரு? ஒவ்வொரு நிலமாக எடுத்துக்கொண்டு அந்த ஒவ்வொரு நிலத்திற்கும் தனித்தனியே சிறப்பாக சில பாசுரங்கள் அருளியிருக்கின்றார். பிறகு இந்த நிலங்கள் தமக்குள் மயங்கி கிடைக்கின்ற அந்த திணைமயக்கத்தை கூறுவதற்கு இந்த நிலமும் அந்த நிலமும் இங்கனம் மயங்கின என்று நிலத்தின் பெயரையும் சொல்லி, அந்த நிலத்திலே காணப்படுகின்ற கருப்பொருள் மயக்கத்தையும் சொல்லி, அந்த நிலத்திலே இருக்கின்ற மக்கள் கலக்கின்ற நிலத்தினுடைய கருப்பொருளை பெற்று இனிது வாழ்கின்ற அந்த லாபத்தையும் கூறி, இந்த திணை மயக்கத்தினால் அந்த நில மக்களுக்கு உண்டாகின்ற ஒரு பேரு பாக்கியம், அந்த லாபத்தையும் கூறி, பாறை நிலத்தை கூறுவதற்கு குறிஞ்சியை கூறிய உடனேயே அந்த குறிஞ்சி முல்லைகளுடைய கலப்பினால் ஏற்படுகின்ற ஒரு நிலம் என்பதை காட்டுவதற்காக முல்லையை கூறுவதற்கு இடையிலே ஒரு பாட்டினால் கூறி விடுத்து, அதனுடைய சிறப்பின்மையை காட்டுவதற்காக ஒரே ஒரு பாட்டினால் கூறி விடுத்து,
தனித்தனியே இந்த நானிலங்களையும் கூற எடுத்துக்கொண்ட நிலையிலே தமிழ் மொழியினுடைய இலக்கணப்படி உயர்ந்த விடயத்தை இறுதியில் வைத்து கூறுவது என்ற அந்த நெறியினை கடைபிடித்து அந்தந்த நிலங்களிலே காணப்படுகின்ற சிவத்தலங்களுடைய சிறப்பினை இறுதியில் கூறி அந்தந்த நிலங்களுடைய சிறப்பினை முடித்து காட்டுகின்றார். இவ்வாறு சேக்கிழார் பெருமானால் தான் மட்டும் முடியும், வேற யாராலும் முடியாது என்று தன்னுடைய கருத்தினை இங்கு சிவஞான முனிவர் நமக்கு கூறுகின்றார். இப்பொழுது 4 வகை நிலங்களுடைய பொது இயல்பினை ஒவ்வொரு பாட்டிலும் நிலத்தையும் கூறுகின்றார். அந்த சிறப்பினை நான் உங்களுக்கு நீங்க இதுவரையும் பாடம் கேட்டதுனால இந்த பாடல்கள் உங்களுக்கு எளிதிலே புரியலாம். ஆனால் அவ்வாறு அவர் தொகுத்து கூறுகின்ற இந்த சிறப்பினை நாம் மிகவும் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக இப்ப திருக்குறிப்புத்தொண்டர் புராணத்துல சேக்கிழார் பெருமான் எவ்வாறு கூறுகின்றார் என்பதை ஒரு சிறிது நேரம் பார்ப்போம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என்பன நானிலங்கள் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி ஒரு நாட்டினை ஒருவன் கடக்கும் பொழுது காண்கின்ற தன்மை கொண்டன. அத அப்படியே அந்த வரிசை மாற்றாது கூறுகின்றார். தாவில் செம்மணி அருவி ஆறு இழிவன சாரல் பூவில் வண்டினம் புது நரவு அருந்துவ புறவம் வாவி நீழ்கையல் வரம்பிற உகைப்பன மருதம் நீவி நித்திலம் பரத்தியர் உனக்குவ நெய்தல். ஒரே பாட்டுல நானிலத்தை சொல்றார். அதுல குற்றமில்லாத மாணிக்க மணிகள் பாய்கின்ற ஆறுகளிலே அடித்து கொண்டு கீழே இறங்கும். அப்படிப்பட்ட சாரல்களை கொண்டது குறிஞ்சி மலைச்சாரல். சேக்கிழார் பெருமான் சொல்லும் பொழுதே ஒரு பிக்சரைசேஷன், ஒரு பெயிண்டிங்கை பார்ப்பதை போல அந்த பாட்டை படிக்கும் போதே நமக்கு கண் முன்னாலே அந்த காட்சி வரும். வண்டினம் புது நரவு அருந்துவ புறவம். புறவம் என்பது முல்லை நிலம், காடு. அதுல எண்ணில்லாத மலர்கள் மனத்தோடு பூக்கின்றன. அந்த பூக்களிலே புதிதாக ஊறுகின்ற தேனினை வண்டு கூட்டங்கள் அமர்ந்து குடித்துக் கொண்டிருக்கும். வாதி நீர்கையல் வரம்பிற உகைப்பன மருதம். நிலம், வயல், அங்கு அதிகமாக காணப்படுகின்ற நீர்நிலை என்பது குளம். அந்த குளங்களிலே நீந்துகின்ற நீளமான கயல் மீன்கள் பாய்ந்து குளங்களை சுற்றி இருக்கின்ற வயல் வரப்புகளிலே சென்று உதைத்து விளையாடி கொண்டிருக்குமா. மீண்டும் தாவி இந்த குளங்களுக்குள்ள வந்துடும். அப்படிப்பட்ட காட்சியை கொண்டது மருத நிலம். நீவி நித்திலம் பரத்தியர் உனக்குவ நெய்தல். நெய்தல் என்றால் அந்த கடலை சார்ந்த இடம். பரத்தியர் என்பது அங்கு வாழ்கின்ற மக்கள், பெண்கள். பரதவராகின்ற ஆண்கள் கடலிலே பெரிய வலை வீசி பிடித்து கொண்டு வந்த மீன்களோடு முத்துக்களும் வரும். அந்த முத்துக்கள் கடல் பாசியினாலே அழுக்கப்பட்டிருக்கும். அந்த முத்துக்களை எல்லாம் எடுத்து அது மீது இருக்கின்ற பாசியினை நன்றாக கழுவி பல என்று அந்த முத்திலே இருக்கின்ற ஈரமானது காயும் வண்ணம் காயப்பட்டிருப்பார்கள் கடற்கரையில அந்த பெண்கள் எல்லாம் என்று ஒரு பாட்டுல 4 நிலங்களையும் அப்படியே கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவார். இதை போல 5 பாடல்கள் தொடர்ந்து பாடுகின்றார். குறவர் பன்மணி அரித்து இதை விதைப்பன குறிஞ்சி. மலைநாட்டிலே இருக்கின்ற வேடுவர்கள்லாம் அந்த மலையிலே விளைகின்ற பலவிதமான மணிகள், பல நிறங்களிலே இருக்கின்ற மணிகள், அந்த மணிகளை எல்லாம் அரித்து என்றால் அரித்திட்டு ஃபில்டர் பண்ணின்னு அர்த்தம். இப்பொழுது பழங்காலத்துல நம்ம வீட்டுல பாட்டிமார்கள்லாம் முரத்துல அரிசியை புடைப்பார்கள். புடைத்தால் வந்து என்ன ஆகும், அதுல வந்து அரிசி தனியா கல்லு தனியா ஒதுங்கும். அதான் அரித்திடுதல் அப்படின்னு சொல்றது. இவ்வாறு அவர்கள் மாணிக்கம் மரகதம் போன்றவையெல்லாம் புடைத்து அதுல காராமணியை மட்டும் தனியாக எடுத்து அதனை வித்திடுவார்கள். ஏன்னா மற்றதெல்லாம் முளைக்காது, காராமணி முளைக்கும். அவ்வாறு அந்த செயலை செய்வார்கள் குறவர்கள். அது குறிஞ்சி நிலத்தில. கறவை அந்நிறை மானுடன் பயில்வன காணம். காட்டுல எப்படி இருக்கும்னா அந்த இடையர்கள்லாம் மேய்க்கின்ற நல்ல கறக்கின்ற பசுக்கள் மானோடு சேர்ந்து மேய்ந்து கொண்டிருக்கின்ற காட்சி. அதான் முல்லை நிலம். பறவை தாமரை இருந்து இரவருந்துவ பழனம். பழனம் என்பது வயல்காடு, அதான் மருத நிலம். அந்த மருத நிலத்துல அன்னப்பறவைகள்லாம்
தாமரை மலர் மீது அமர்ந்திருக்கும். அந்த தாமரைகள்லாம் அந்த மருதநிலத்தில் இருக்கின்ற வயல்களுக்கு இடையிலே இருக்கின்ற குளங்களிலும் ஏரிகளிலும் பூத்திருக்கும். வயல்களுக்கு நீர் பாய்ச்சுவதற்காக வயல்களுக்கு இடையிலேயே பல குளங்கள் காணப்படும். அந்த குளங்களிலே பூத்திருக்கின்ற தாமரை பூக்களிலே அமர்ந்திருக்கின்ற அன்னங்கள்லாம் பசிக்கும் பொழுதெல்லாம் அந்த குளத்திலே இருக்கின்ற இறால் மீன்களை கொத்தி உண்ணும். அந்த காட்சியை காட்டுவது மருத நிலம். சுரவ முள்மறுப்பு அணங்கயர்வன கழிச்சூழல். கழி என்பது அலை நின்று போன கடல். அந்த கழியோடு கூடியிருப்பது நெய்தல் நிலம். அந்த கழிகளின் அருகிலேயே செம்பரருடைய இல்லங்கள் இருக்கும். அந்த இல்லங்களிலே பிடிக்கப்பட்ட சுறா மீன், அந்த சுறா மீனினுடைய எலும்பு இருக்கின்றது, அது முள்ளு முள்ளா இருக்கும். அந்த எலும்பினை வைத்து வழிபடுவார்களாம். எங்க அந்த பரதவர் வீடுகளிலே அதை ஒரு நாமெல்லாம் வழிபடலையா, சங்கெல்லாம் வழிபடுறோம். அதே மாதிரி அவர்கள் அந்த சுறா மீனுடைய எலும்பு கூடு அதனை வழிபடுவார்கள். கொண்டல் வானத்தின் மணி சொரிவன குல வரைப்பால். குலம் என்பது உயர்ச்சியை குறிக்கின்ற ஒரு சொல். உயர்ந்த மலை பிரதேசங்களிலே என்ன காரணம்? தொண்டை நாட்டில் இருக்கிற மலை பிரதேசம்னு பாத்தீங்கன்னா திருத்தணி முதல் எல்லாமே தொண்டை நாட்டில் இருக்கின்ற மலைகள் தான். திருக்கழுக்குன்றம், திருத்தணி எல்லாம் அந்த மலை பகுதிகளில் உயர்ந்த மலைகளின் மீது இருக்கின்ற தங்குகின்ற மேகங்கள் வானத்தில் இருந்து பனிக்கட்டிகளை சொரியும். மலையின் மீது பெய்கின்ற மழை அந்த உயரத்தின் காரணமாக குளிர்ந்து போய் மழை துளிகள் எல்லாம் ஃப்ரீஸ் ஆகி பனிக்கட்டிகளாகவே ஆலங்கட்டி மழையாக மலைகளின் மீது பெய்வதை பார்க்கலாம். தன் துணர்கொன்றை பொன் செறிவன தளவயற்பால். தளவு அப்படின்னா முல்லை. அந்த முல்லையானது முல்லை கொடிக்கு தளவு என்று ஒரு பெயர். அந்த முல்லைதான் முல்லை நிலத்திற்கு தன்னுடைய பெயரை தந்திருக்கின்றது. குறிஞ்சி மலர் தான் குறிஞ்சி நிலத்திற்கு தன்னுடைய பெயரை தந்திருக்கின்றது என்பதெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த முல்லை நிலத்திலே சிறப்பாக காணப்படுவது கொன்றை மரம். கொன்றை மரத்தை ஏனிடத்திலே வளர்க்கலாம் என்றாலும் கூட அது நேச்சுரல் வெஜிடேஷன், நேச்சுரல் ஹேபிட்டட். எங்கன்னு கேட்டா பிறர் வித்திட்டு வளர்க்காமலேயே கொன்றை தானாகவே காணப்படுகின்ற இடம்தான் காடு. காட்டிலே கொன்றையெல்லாம் பொன் போன்ற மலர்களை உதிர்க்குமா காத்தடிக்கும் பொழுதெல்லாம். அப்படி பொன்மயமாக காணப்படுவது காட்டுப்பகுதி. வண்டல் முத்தநீர் மண்டுகால் சொரிவன வயற்பால். நீர் மண்டு கால். வெள்ளம் பெருகின்ற வாய்க்காலிலே சேரும் என்னன்னா அந்த வண்டல் மண் என்று சொல்லப்படுகின்ற ரொம்ப ரிச்சான சாயில். அந்த வண்டல் மண் என்பது முத்துக்களை கொண்டு சேர்க்கும். எங்க? இந்த வயல்களிலே. கண்டல் முன்துறை கரி சொரிவன களம் கடற்பால். கண்டல் என்றால் தாழம்பூ. அந்த தாழம்பூ தான் கருப்பொருள் நெய்தல் இல்லத்திற்கு. தாழையும் புன்னையும் என்று பார்க்கின்றோம். புன்னை மரம் கிளைகளே கரிய நிறத்தில் இருக்கின்ற ஒரு மரம் புன்னை மரம். அந்த கண்டல் தாழம்பூ பூத்திருக்கின்ற பீச் முன்துறை. அந்த சமுத்திரத்துறையிலே சமுத்திரங்களின் வழியாக பெரிய கப்பல்கள் சமுத்திரக்கரையிலே எதை இறக்கும்? சொரிவன என்றால் நிரம்ப இறக்கும்னு அர்த்தம். வெளிநாடுகளில் இருந்து யானைகளை கொண்டு இறக்குமா. அப்ப வெளிநாடுகளில் இருந்து யானைகளையும் குதிரைகளையும் கப்பல்கள் இந்த நெய்தல் நிலத்தில் தான் கொண்டு இறக்க முடியும். வேற எங்க இறக்க முடியும்? என்ன, சமுத்திரத்தின் வழியாக தானே இந்த ட்ரேடு நடக்குது என்பதனால குதிரைகள், அரேபியாவிலிருந்து குதிரைகளும் தாய்லாந்திலிருந்து யானைகளும் நாகப்பட்டினத்தில் வந்துதான் இறங்கும் என்பதனால இந்த நெய்தல் நிலத்திலே அவையெல்லாம் கப்பல்களிலே இறங்கும். அப்பொழுது மலையிலே பனிக்கட்டி பெய்யும், காட்டிலே தங்க காசு போல கொன்றை பூ பெய்யும், மருத நிலத்திலே வெள்ளத்தோடு வண்டல் மண் முத்துக்களை கொண்டு சொரியும். ஆனால் நெய்தல் நிலத்திலே குதிரைகளையும் யானைகளையும் கப்பல்கள் கொண்டு சொரியும் என்று கூறினார். இப்படி ஒரு பாடலிலேயே நானிலங்களையும் கூறுவது சேக்கிழார் பெருமானார் மட்டும்தான் முடியும் என்று கூறுகின்றார் நமக்கு ஆசிரியர். சரி, உணவுன்னு பார்ப்போம். தேன் நிறைந்த செந்தினை இடி தருமலை சீரூர்
மலைகளிலே ஊர்கள்லாம் பெரிதாக இருக்காது, இல்ல சிற்றூர்கள் தான், சின்ன சின்ன கிராமங்கள் தான் குறிஞ்சியில. ஆனால் அந்த குறிஞ்சி நிலத்திலே 2 மலைகளுக்கு இடையிலே ஒரு ஆறு பெரிதாக ஓடும் என்று சொன்னால் அந்த பள்ளத்தாக்கிலே மட்டும் பெரிய ஊர்கள் அமையும். அது எக்ஸப்ஷன். எக்ஸப்ஷன் ஒன்லி ப்ரூவ்ஸ் தி ரூல் என்று கூறுவார்கள். எந்த ஒரு விதிக்கும் விலக்கு இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் விதியானது கடைபிடிக்கப்படும். அதுபோல காட்மண்டு, ஸ்ரீநகரம் போல மலைநாட்டிலே பெரிய ஊர்கள் இருக்கின்றன. அவை ஒன்றிரண்டு ஆங்காங்கு இருக்கும். அதெல்லாம் அந்த விலக்குகள்லாம் எதை காட்டும் என்று சொன்னால் ஏனைய ஊர்கள் எல்லாமே சிற்றூர்கள் தான். 10-15 வீடு தான் இருக்கும் ஒவ்வொரு ஊர்லயும். அப்படிப்பட்ட சிற்றூர்கள் தான் மலைகளிலே இருக்கும். ஆனால் மிக சுவையான உணவு அங்கு கிடைக்கும். எப்படின்னு கேட்டா, சிவப்பான திணை, அந்த திணையினை இடித்த மாவினை புதிய தேனோடு கலந்து உண்கின்ற அந்த ரசகுல்லா போன்ற உணவு எங்கே கிடைக்கும் கேட்டா அந்த மலையிலே இருக்கின்ற சிற்றூர்களில் தான் கிடைக்கும் என்று கூறுகின்றார். தேன் நிறைந்த செந்திணை இடி, இடி என்றால் பொடி. ஆமா, அது மலை சீரூர்களிலே தான் கிடைக்கும் என்று பார்க்கின்றோம். சரி, அப்ப முல்லை நிலங்களில் என்ன கிடைக்கும்னு கேட்டா, மிகவும் இனிப்பான ஒரு அரிசி, மென்மையான அரிசி. இன்றைக்கும் இனிப்பு மிகுந்ததும் மென்மை நிறைந்ததுமாகின்ற அரிசி, அதாவது 1:1 என்று ஜலம் விட்டாலே போறோம், குழைந்து விடும். அப்படிப்பட்ட அரிசி என்னன்னு கேட்டா பாஸ்மதி அரிசி. அது நம்முடைய மருத நிலத்திலே விளையில்லை, அது குறிஞ்சியை அடுத்த முல்லை நிலத்தில் தான் விளைகின்றது. அது புல் பதத்தன என்று சொன்னார். அதாவது நெல் பதம் என்றால் நிரம்ப நீரினை தாங்கக்கூடியது நெல் பதம் கொண்ட நெல். ஆனால் புல்லை போல மென்மையான நெல்லும் உண்டு, பாஸ்மதி என்று சொல்லப்படுவது. அது விளைகின்ற இடம் எதுன்னு கேட்டா முல்லையிலே இருக்கின்ற நீள்பாடி என்றால் நீளமான பாடி என்பது முல்லை நிலத்திலே இருக்கின்ற ஊர்களுக்கு இயற்கையான பெயர். எதிர்கொள் பாடி என்று ஒரு திருத்தலமே இருக்கின்றது, அது முல்லை நிலத்திற்கு உரியது. அப்ப இந்த நானிலத்திலும் அந்த ஊர்களுக்கு வைக்கின்ற பெயரை கொண்டே அது எந்த நிலத்தை சார்ந்தது என்று சொல்லிவிடலாம். பாக்கம் என்று பெயர் வைத்தால் அது நெய்தல் நிலம், பட்டினம் என்று பெயர் வைத்தால் அது நெய்தல் நிலம், பாடி என்று பெயர் வைத்தால் அது முல்லை நிலம், துறையூர், அகரம் என்றெல்லாம் பெயர் வைத்தால் அது மருத நிலம். அப்ப குறிஞ்சி நிலத்திலே குறிஞ்சி என்று பெயரானது இருக்கும். தூணல் அன்னம்னை கண்ணலின் கனிய தன் துறையூர், 4 வகை உணவு 6 வகை சுவையோடு தலைவாழை இலை போட்டு சிறப்பாக அமர்ந்து உண்பது என்பது இருக்கின்ற இடம் இதுதான் மருத நிலம்தான். அந்த மருத நிலத்திலே தூய நெல் அன்னம் என்றால் நெற்சோறு. அந்த நெற்சோறு என்பது கண்ணல், கரும்போடு கூட, இன்கனியே என்றால் அந்த சீசனல் ஃப்ரூட்ஸ் சொல்லப்படுற வாழைக்கனி, பலாக்கனி, அப்புறம் மாங்கனி போன்ற இனிய கனிகளோடு கூட நன்றாக உண்ணத்தக்க ஒரு ஊர் என்று சொன்னால் அந்த துறையூர்கள் அமைந்திருக்கின்ற நிலம் என்பது மருத நிலம். மீன் நிறைந்த பேர் உணவின வேலை வைப்பிடங்கள். ஒரு சிலருக்கு சீ ஃபுட்னா ரொம்ப பிடிக்கும். அப்படி எல்லா விதமான மீன் உணவுகளும் கிடைக்கின்ற இடம் எது அப்படின்னு கேட்டா அந்த நெய்தல் நிலங்கள் என்று சொன்னார். வேலை வைப்பிடங்கள், வேலை என்றால் சமுத்திரம். ஆகவே அங்கிருக்கின்ற இடங்களுக்கு வைப்பு என்றும் பெயர். வைப்பு, சேர்ப்பு, பாக்கம், பட்டினம் என்பதெல்லாம் நெய்தலில ஊர்களுக்கு பெயர்கள். தொடர்ந்து கூறுகின்றார், குழல் செய் வண்டினம் குறிஞ்சியாழ் முரல்வன குறிஞ்சி. வேட்டுவ பெண்களுடைய கூந்தலிலே அமர்கின்ற வண்டின் கூட்டங்கள் குறிஞ்சி என்ற ராகத்தினை ஊதிக்கொண்டே இருக்குமா அந்த குறிஞ்சி நிலத்துல. அத வண்டுகளுக்கு கூட பண் தெரியும். அவை வாழ்கின்ற இடங்களிலே கேட்கின்ற பண்களை அவை பாடும். ஏன்னா குறிஞ்சி நிலத்தில் இருக்கின்ற மக்கள் இயற்கையாக வாயை திறந்தாலே ஒரு ராகம் வரும்னு வச்சுக்கோங்க. அந்த ராகம் தான் குறிஞ்சி என்ற பண், திருத்தண்டகம் பாடப்படுகின்ற ராகம். அந்த மக்கள் பாடுகின்ற ராகத்தை கேட்டு கேட்டு இந்த வண்டுகளும் அதைத்தானே பாடும் என்பதனால குறிஞ்சி என்ற யாழ் என்பது சப்தஸ்வரங்களும் 7 அமைந்த கருத்தா ராகத்திற்கு யாழ் என்று பெயர். பண் என்பன அந்த 7 இசையிலே 1ஓ 2ஓ குறைந்திருந்தாலும் அதற்கு பண் என்று பெயர். ஆகவே இந்த கர்த்தாராகமாகின்ற குறிஞ்சியினை அந்த வண்டுகள் எல்லாம் தாமாகவே ஒலிக்கின்ற நிலம் என்பது குறிஞ்சி நிலம். முழவு கார்குல முல்லைகள் முகைப்பன முல்லை. மேகங்கள் முரசு போல் ஒலிக்க முல்லை கொடிகள் முல்லையாகின்ற தங்களுடைய அரும்புகளை
மலர்த்தி சிரிப்பது போல், ஒரு ஊரே சிரிப்பது போல் காணப்படுவது எதுன்னு கேட்டா இந்த முல்லை நிலத்தில் இருக்கின்ற பாடிகள் தான். இரவு நேரத்திலே அந்த முல்லைப்பூக்கள் எல்லாம் பூத்து விட்டால் வழிநெடுகிலும் இரு மரங்கிலும் அந்த கொடிகள் எல்லாம் நம்மை பார்த்து சிரிப்பன போல தோன்றும். அதான் முல்லை வனம் என்று பார்க்கின்றோம். தென் திரு முல்லை வாயில், அது நெய்தல் நிலமா இருந்தாலும் அங்கு அந்த முல்லையானது தலவிருஷமாக இருக்கின்றது. மணலை மென்கிளி மருதமர் செக்கைய மருதம், இந்த மருதமாகின்ற வயக்காடு அதுல என்ன காட்சி இருக்குன்னு கேட்டா, குழந்தைகள் போல் பேசுகின்ற மென்மையான மொழி கொண்ட கிளி. கிளிக்கு முருகா என்று சொல்லிக் கொடுத்தால் அது முருகா அப்படின்னு சொல்லும். கந்தா என்று சொல்லிக் கொடுத்தால் அது கந்தா என்று சொல்லும். ஆகவே குழந்தைகளைப் போலவே பேசுகின்ற இயல்பு கொண்டது கிளி. அதனை கூறுகின்றார் மணலை மென்கிளி. அது எங்கு போய் தங்கும் ராத்திரியிலன்னு கேட்டா, வெள்ளை வெளேர் என்று இந்த வயல்காட்டிலே வரம்பிலே உயரமாக வளர்ந்திருக்கின்ற மருத மரங்களிலே பொந்துகள் உண்டு. அந்த பொந்துகளிலே போய் இரவிலே சேர்ந்து உறங்கும். அந்த காட்சியை கொண்டது மருத நிலம். நிழல் செய் கைதை சூழ் நெய்தல் அம் கழியன நெய்தல். சமுத்திர கரையில அதிகமான விருட்சங்கள் இருக்க மாட்டா, அது வெயிலா தான் இருக்கும். அந்த வெயில் நேரத்திலையும் கொஞ்சம் நிழல் தருவது எது அப்படின்னு கேட்டா, தான் வளர்ந்திருக்கின்ற உயரத்திற்கு அந்த வெயில் பட்டு கீழே ஒரு நிழலை தருவது செய்வது என்பது கைதை தாழை. அந்த கைதையினுடைய கரிய நிழல், அந்த நிழலோடு சூழ்ந்திருக்கின்ற கழி, அந்த நீர்நிலைகளிலே நெய்தல் என்ற நெய்தல் நிலத்துக்குரிய மலர், அது கருங்குவளை மலர். அந்த மலர் பூத்திருக்கின்ற காட்சியை கொண்டது நெய்தல் நிலம் என்று இவ்வாறு நானிலங்களே 5 பாடல்களிலே தொடர்ந்து கூறிய ஆசிரியர் பெருமான் சேக்கிழார் பெருமான் அப்புறம் குறிஞ்சியை தனியாக பாடுகின்றார். தொடர்ந்து முல்லையை பாடுகின்றார். குறிஞ்சிக்கும் முல்லைக்கும் இடையிலே பாலையை பாடுகின்றார். முல்லைக்கு அடுத்து மருதம் பாடுகின்றார். மருதத்தை அடுத்து நெய்தல் பாடுகின்றார். அதை நம்ம விஸ்தரித்துக் கொண்டே போக வேண்டாம். அதுல குறிஞ்சியை பாடி முடிக்கும் பொழுது திரு காலத்தி, திரு இடைச்சுரம், திருக்கழுக்குன்றம் ஆகிய தலங்களுடைய சிறப்பினை கூறுவார். முல்லையினை பாடி முடிக்கும் பொழுது திரு முல்லை வாயில், திரு ஊரல் மற்றும் கலிகைமா நகர் என்று சொல்லப்படுகின்ற தக்கோலம் ஆகியவற்றை கூறுவார். அடுத்த மருதத்தினை பாடும் பொழுது மருதத்திலே சிவத்தலங்களை கூறும் பொழுது திரு வல்லம், திருமார்பேறு, திருப்பாசூர் ஆகிய முக்கிய தலங்களை கூறுவார். நெய்தலத்துடைய சிறப்பினை மிகச் சிறப்பாக கூறி திரு ஒற்றியூர், திரு மயிலாப்பூர், திருவான்மியூர் ஆகியவற்றை நினைவுபடுத்துகின்றார். பிறகு திரைமயக்கம் கூறுகின்றார். திரைமயக்கத்திலும் கூட திருத்தலத்தை கூறியிருக்கின்றார். நெய்தலும் குறிஞ்சியும் முதலிலே அந்த புணர்வினை கூறுவார். அதிலே மாடமா மல்லை என்ற மகாபலிபுரம், அந்த மகாபலிபுரத்தினை கூறுகின்றார். அடுத்தது மருதமும் குறிஞ்சியும் அவை கலந்த இடத்தை கூறுவார். அப்புறம் முல்லையும் குறிஞ்சியினுடைய கலப்பினை கூறுவார். பிறகு முல்லையும் நெய்தல் ஆகியவை கலந்ததை கூறுவார். பிறகு மருதமும் முல்லையும் கலந்த கலப்பினை கூறுவார். தொடர்ந்து நெய்தலும் மருதமும் கலந்த கலப்பினை கூறுகின்றார். இப்பொழுது இந்த முறையினை மாற்றி நமக்கு சிவஞான முனிவர் திரைமயக்கத்தை காட்டுகின்றார். சிவஞான முனிவர் சேக்கிழார் பெருமான் கூறியதை போல் அல்லாமல் வேறு விதமாக கூற வேண்டும் என்று முனைந்து தன்னுடைய கற்பனை வளர்த்தினாலே வேறு விதமாக இந்த திரைமயக்கத்தை நமக்கு அறிவுறுத்துகின்றார். அந்த சிறப்பினை இப்போது நாம் பார்ப்போம். 2 பாடல்களினாலே குறிஞ்சியும் முல்லையும் தம்முள் கலந்த கலப்பினை கூறுவார். 129வது பாடல். வரை பிண்டி மலர் தூவி வனப்பலாசு எதிர் சொரிந்த மலருள் மூழ்கி நிறைக்கும் பூங்கனை தூவி மதன் எம்மான் விழி நெருப்புள் நிற்றல் காட்டும் வரை துன்று கரிக்கொடி போய் கடுக்கை மிசை மரகத தோரணம் போல் தாவி நிறை கிள்ளை வாரணமும் எதிர் நடப்ப பொருணர் நெடுங்கயிறு காட்டும். குறிஞ்சியும் முல்லையும் அடுத்தடுத்து இருக்கின்றன. வரை என்றால் மலை, பிண்டி என்றால் அசோக மரம். அந்த மலையிலே வளர்கின்ற அசோக மரம் என்பதனாலேயே அசோகம் என்பது குறிஞ்சியினுடைய கருப்பொருள் என்று பாடலிலே வந்து விட்டது. அது தன்னுடைய மலரினை தூவி, அசோக மரம் இருக்கின்றதே அதனுடைய வாசனையான மலர்
மன்மதனுடைய ஐங்கணைகளிலே ஒன்று. முல்லை, மாம்பூ, தாமரை மலர், குவளை மலர், அசோக மலர் ஆகிய 5 மலர்களும் மன்மதனுடைய 5 மலர் கணைகளாக அமைகின்ற மலர்கள். இவை வாசனை மிகுந்த மலர்கள் என்று பார்க்கின்றோம். அதுல தாமரை மருத நிலத்து மலர், குவளை நெய்தல் நிலத்து மலர், முல்லை முல்லை நிலத்து மலர், அசோகம் என்பது குறிஞ்சி நிலத்து மலர், மாம்பூ என்பது மருத நிலத்து மலர். ஆகவே மன்மதன் கூட 4 நிலங்களிலிருந்த மலர்களை பெற்றிருக்கின்றார். ஒரு நிலத்தையும் விட்டு வைக்கலாம் என்பதனால மன்மதனுடைய அந்த கலகம் என்பது 4 நிலத்திலும் நிகழும் என்பதை காட்டுவதற்காக 4 நிலங்களில் இருந்து 5 மலர்களை அவன் தன் கைவசப்படுத்தி இருக்கின்றான். அந்த மலையிலே காணப்படுகின்ற பிண்டி என்ற அசோக மலர் அது என்ன பண்ணும், மலையோடு காடு சேர்ந்து காணப்படுவதனால அது பூத்து தன்னுடைய மலர்களை காட்டிலே சொரியும். காட்டிலே இருக்கின்ற வன பலாசு, பலாசம் என்பது முருக்க மரம். அது வனத்திலே விளைகின்ற பலாசம் என்பது ஒரு சிறப்பு வகை. அது என்ன பண்ணும், நீ காட்டுல உன் பூவை போடுறியா, நான் மலை மேல என் பூவை தூவுறேன் அப்படின்னு சொல்லி எதிர்காற்றிலே என்ன பண்ணும், தன்னுடைய சிவந்த மலர்களை எல்லாம் அந்த மலைப்பகுதியிலே தூவும். இவ்வாறு தூவி இந்த அசோக மரமானது முருக்க மரத்தினுடைய சிவப்பு மலர்களிலே மூழ்கி கிடக்கும். முருக்க மரமானது அசோக மரத்தினுடைய வெண்மலர்களால் மூடி கிடக்கும். இது காட்சி எப்படி இருக்குன்னா, மன்மதன் சிவபெருமான் மீது தன்னுடைய மலர்கணையை தூவவும், இறைவன் தன்னுடைய விழியிலிருந்து தோன்றிய நெருப்பினாலே அவனை எரிக்க அந்த நெருப்பு அவனை போய் பற்றியதை போன்ற காட்சியை காட்டுகின்றது என்று இங்கு சிவஞான முனிவர் தன்னுடைய தற்குறிப்பேற்றத்தினை இங்கு காட்டுகின்றார். இது போல இருக்கு. வரைத்துன்று கரிக்கொடி. இப்பொழுது மலையிலே எது விளையும் அப்படின்னு கேட்டா, மிளகு மலையில் தான் விளையும். அந்த மிளகு கொடி எப்படி இருக்கும்னா, பச்சை பசேல் என்று மரகத கொடி போல் இருக்கும், கரும்பச்சை நிறத்துல. அதுவும் அது சிறு சிறு முள்களை கொண்டதாக அந்த கொடி நீளமா இருக்கும். அதை பார்த்தா தோரணம் போல் அழகாக இருக்கும். அந்த கொடியே பார்ப்பதற்கு கட்டப்பட்ட தோரணம் போல் அழகாக இருக்கும். இந்த மலையிலே தோன்றுகின்ற அந்த கரி என்றால் மிளகு. அந்த மிளகினுடைய கொடி என்ன பண்ணும், பொன்மயமாக பூக்கின்ற அந்த கொன்றை மரம், அந்த கொன்றை மரத்தின் மீது போய் படரும். படர்வது எப்படி இருக்கு, பறந்தது அந்த கொன்றை மரத்தின் மீது ஒரு தோரணம் கட்டியதை போல இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அது ஒரு மெல்லிய கயிறு போல நீளமாக அந்த கொன்றை மரத்தின் மேல் போய் படியும். இப்பொழுது அவ்வாறு படிந்திருக்கின்ற அந்த மிளகு கொடியின் மீது கிளியும் காட்டுக்கோழியும் நடை பயிலும் கீழே விழாம. அப்படி அந்த காட்சி எப்படி இருக்குன்னா, நம்ம ஊர்ல அந்த கழைக்கூத்தாடிகள் என்பவர்கள் ஒரு கயிற்றினை கட்டி அதன் மீது கீழே விழாமல் நடந்து காட்டுவதை போன்ற காட்சியை நமக்கு நினைவூட்டும் என்று கூறுகின்றார் இந்த 129வது பாட்டுல. இதுல என்ன சொல்றாருன்னா, முல்லைகளுடைய மயக்கத்தை கூறுகின்றார். அதுல கடுக்கையாகின்ற கொன்றை மரம், காட்டுக்கோழி, முருக்க மரம் இவையெல்லாம் முல்லை நிலத்துக்கு உரியன. மிளகு, அசோக மரம், கிளி ஆகிய இவையெல்லாம் குறிஞ்சிக்கு உரியன. இவை ஒன்றோடொன்று சேர்ந்திருப்பதை காட்டுவது இந்த பாடல் என்று பார்க்கின்றோம். அடுத்த பாடல், சுற்றெல்லாம் மலர் முல்லை ததைந்து பெரும் தூறு செய்ய அதன் கீழ் என்கு பட்டி நுழைந்து உறங்க நடுவளர் கொன்றை மிசை கரி தாய் படரும் தோற்றம் உற்றரக்கன் வெள்ளிமலை எடுத்த நாள் வெறி தழுவும் உமையாளோடும் கற்றைவார் சடைப்பெருமான் நின்ற நிலை காட்டுவதும் உண்டாலங்கள். சுற்றெல்லாம்னா எல்லா பக்கத்திலும் மலர் முல்லை, பூத்திருக்கின்ற முல்லை. இந்த முல்லையானது ஆயிரக்கணக்கான பூக்களை கொடி முழுவதுமாக பூத்து காட்டும். அது என்ன பண்ணது, இவ்வாறு இருக்கின்ற முல்லை கொடிகள் நிரம்ப ஒரு இடத்திலே சேர்ந்து காணப்படுகின்றன. தரைதெல்லாம் நெருங்குதல். அதனால அந்த பூத்திருக்கின்ற முல்லை கொடிகள் எல்லாம்
புதர் போல காணப்படுகின்றன. பெரும் தூறு செய்ய என்றால், தூறு என்றால் புதர், பெரிய ஒரு புதரினுடைய காட்சியை உண்டாக்க. அதன் கீழ் எங்கு என்றால் கரடி. கரடி என்ன பண்ணுது, அப்பாடா நல்ல நிழல் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அந்த முல்லை புதருக்குள்ள போய் படுத்துக்கிட்டு தூங்குது. அது பார்ப்பதற்கு எப்படி இருக்குன்னா, இந்த முல்லை பூத்திருக்கின்ற புதர் பூத்த நிலையிலே வெள்ளை வெள்ளையர் என்று கைலாய மலை போல இருக்கு. அதுக்கு கீழே போய் படுக்க முயல்கின்ற இந்த கரடி கைலாய மலையை தன்னுடைய தோள்களினாலே தூக்க முயல்கின்ற ராவணனை போல நிறத்தால் இருக்கின்றது. கரடி நிறம் என்ன? கருப்பு நிறம். வெள்ளை கரடி உண்டு ஆர்டிக்ல, ஆனா நம்ம ஊர் கரடி கண்ணங்கரையில் இருக்கும். அதுதான் இராவனுடைய நிறம். ராவணனுடைய நிறம் என்னன்னா கரிய நிறம். இராவணனும் நிறத்தால் ஒப்புமை கொண்டவர்கள், ரெண்டு பேருமே கருப்பு தான். இந்த ராவணன் என்ன பண்றாரு, கைலாமலையை தூக்குறார். இப்பொழுது அவர் தூக்குவதை போல இந்த கரடியானது காணப்படுகின்றது. என்ன பண்ண, தூக்கத்துல எப்படி தலையெல்லாம் ஆட்டும் இல்ல, அப்ப மலையை தூக்குற மாதிரி அது காணப்படுது. அப்படி காணப்படும் பொழுது வெள்ளிமலை மேல் யாரு இருப்பார்கள்? வெள்ளிமலை மீது இறைவனும் இறைவியும் இருப்பார்கள். இந்த கொன்றை மரம் இருக்கின்றதே, அது சிவபெருமான் போல் இருக்கின்றது. அது அந்த கொன்றை மரத்தை அடுத்திருக்கின்ற முல்லை புதருக்கு பின்னால் ஒரு பெரிய மரமாக எழுந்திருக்கின்றது. அது கைலாய மலையினுடைய உச்சியிலே கடவுள் அமர்ந்திருப்பதை போல் காணப்படுகின்றது. கொன்றை மரம் என்பது என்றைக்குமே கடவுளை காட்டும். என்ன காரணம்னா, கொன்றை சடை சடையாக பூத்து தொங்குகின்றது. அது பெருமான் தன்னுடைய சடையிலே நிரம்ப கொன்றை மரங்களை அணிந்ததை போல் காணப்படுவதனால அந்த கொன்றை மரமே கொன்றை பூவினை அணிந்த இறைவனை போன்ற காட்சியை கொண்டது. அதனால்தான் ஆனாய நாயனார் நிரம்ப பூத்திருக்கின்ற ஒரு கொன்றையினை பார்த்த பொழுது கொன்றையினே தன் சடையிலே அணிந்திருக்கின்ற கடவுளையே கண்டது போல் உணர்ந்தார் என்று பார்க்கின்றோம். ஆகவே பூத்திருக்கின்ற கொன்றை மரம் இறைவனை போல் காணப்படுகின்றது. அந்த மரத்தின் மீது ஆசையோடு தாவி படர்கின்ற பச்சை நிறம் கொண்ட அந்த மிளகு கொடி இருக்கின்றது, அது அம்பாள் போல காணப்படுகின்றது. அந்த கொடி படர்வது எதை போல் காணப்படுகின்றதுன்னு கேட்டா, இந்த ராவணன் வெள்ளிமலையை தூக்கவும் அருகில் இருக்கின்ற அம்பாள் அச்சத்தினாலே பெருமானை இறுக தழுவதை போல அந்த காட்சி காணப்படுகின்றது என்று இந்த பாடலிலே கூறிவிட்டார். இதுவும் குறிஞ்சியும் முல்லையும் தமக்குள் கலந்திருக்கின்ற மயக்கம். இதுல மலர்கின்ற முல்லை புதர் அது நிறத்தினால் வெள்ளிமலையையும், அதிலே புகுகின்ற கரடி நிறத்தினால் ராவணனையும், அதன் அருகிலேயே உயர வளர்ந்திருக்கின்ற கொன்றை மரம் நிறத்தினால் சிவபெருமானையும், நிறம் மற்றும் தோற்றத்தினால் சிவபெருமானையும், படர்ந்திருக்கிற மிளகு கொடி அந்த பறகின்ற இயல்பினாலும் பச்சை நிறத்தினாலும் அம்பாளையும் நமக்கு உணர்த்துகின்றன என்று கூறினார். அடுத்தது குறிஞ்சியும் மருதமும் தமக்குள் எவ்வாறு கலக்கின்றன என்பதை கூறப்புகின்றார். தாம் பயிலும் வரை கிளைத்த செயலை மலர் கவர் மாறன் தன்மேல் சீறி ஆம்பலினம் கழனியில் போய் அவன் சேமச் சிலை கரும்பை அழித்து உண்டு ஆர்க்கும் பூம்படுகற் பகட்டினங்கள் வெகுண்டெழுந்து மலைச்சாரல் புனிற்று வாழை தேம்பையில் செந்தினை அனைத்தும் அழித்து உழக்கி மேய்ந்துவக்கும் செவ்வித்தோர்பால் செவ்வித்து ஓர்பால். குறிஞ்சியும் மருதமும் தமக்குள் புணர்கின்ற இடங்கள் எவ்வாறு காணப்படும் என்று கேட்டால், செயலை அப்படிஎன்பது அசோக மரத்திற்கு இன்னொரு பெயர். செயலை, பிண்டி, அசோகம். செயலையான் சமயத்தார் என்ற ஒரு தொடரினை குறிக்கின்றார் சேக்கிழார் பெருமான் ஞானசம்பந்தர் புராணத்துல. செயலையான் என்று சொன்னால் அசோக மரத்தின் கீழ் அமர்ந்திருப்பவன் அருகன். அவனுடைய சமயம் என்பது அந்த சமண சமயம். அவ சமண சமயத்தை குறிக்கும் பொழுது செயலையான் சமயம் என்று ஓரிடத்திலே வருகின்றது பெரிய புராணத்துல. அப்ப செயலை மலர் என்றால் அசோக மலர். அது இந்த யானைகள் காணப்படுகின்ற மலைகளிலே, யானை என்பது மலைகளிலே காணப்படுகின்ற ஒரு விலங்கு. தாங்கள் வாழ்கின்ற மலையிலே பூக்கின்ற அசோக மலரினை தனக்கு கனை தொடுப்பதற்கு வேண்டும் என்று சொல்லி
நிரம்ப இந்த மன்மதன் பறித்து கொண்டு போய்விட்டான். அதனால இந்த யானைகளுக்கு எல்லாம் என்ன கோபம்? மன்மதன் மீது கோபம் என்பதனால என்ன பண்ணது, இந்த மன்மதன் இந்த மலர்களை எல்லாம் எந்த வில்லிலே பூட்ட போகின்றான்னு பார்க்கும் பொழுது கரும்பு வில்லிலே பூட்ட போகின்றான். நீ எத்தனை பூவை பறிச்சுட்டு போய் என்ன பிரயோஜனம், உனக்கு வில்லே இல்லாமல் பண்ணி விடுகிறோம் என்று யானைகள்லாம் நினைத்தனவா என்பதனால ஆம்பல் என்பது யானைக்கு இன்னொரு பெயர். ஆம்பல் என்பது ஒரு பூவிற்கும் பெயர், நெய்த நில பூ. இந்த ஆம்பல் இனம் என்றால் யானை கூட்டம் என்ன பண்ணுது, பூவை பறிச்சாலும் மன்மதனுடைய அந்த நோக்கத்தை வீணடிப்பதற்காக அவருடைய வில்லாகின்ற கரும்பு வளர்ந்திருக்கின்ற அந்த மருத நிலத்திலே சென்று அந்த கரும்பு தோட்டத்தையே இந்த கூட்டம் போய் அழித்து விட்டதாம். எப்படி அழித்ததுன்னா, பயனில்லாம அழிக்கவில்லை, மேய்ந்து அத்தனை கரும்பையும் உண்டு கழித்தன. அப்ப அழித்தலோடு அவற்றிற்கு பயனும் கிடைத்தது. உலகத்துல அழிப்பவர்களுக்கு அந்த அழிவினாலே தங்களுக்கு ஒரு பயனும் கிடையாது. அவ்வாறு இல்லாமல் யானைகள் அந்த கரும்பினை அழித்து தாம் நன்றாக உண்டு மகிழ்ந்தன. இவ்வாறு மன்மதனை அவை பழிதீர்த்தன என்று கூறுகின்றார். அப்புறம் பூம்படுகர் பகட்டினங்கள், பூக்கள் பூத்திருக்கின்ற வயல்கள். படுகர் என்றால் வயல். அந்த வயலிலே காணப்படுகின்ற பகடு, பகடு என்பது மலைப்பகடு என்று சொன்னால் யானை, வயற்பகடு என்று சொன்னால் எருமை. இந்த எருமை கூட்டங்கள் என்ன பண்ணுதான், வெகுண்டெழுந்து மலைகளின் மீது கோபித்துக் கொண்டனவா. என்ன காரணம்னா, மலையிலிருந்து யானைகள் இறங்கி மருத நிலத்திலே விளைந்திருக்கின்ற கரும்பினை அழித்த காரணத்தினால இவை என்ன பண்ணுகின்றன, உங்கள் மலையிலே விளைகின்ற அந்த மலை வாழையையும் திணை பயிர்களையும் போட்டிக்கு நாங்கள் அழிக்கின்றோம் என்று. இப்ப எப்படி இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் நடுப்புற யுத்தம் நடந்துட்டு இருக்குது. இவங்க அவங்க மேல குண்டு போட்டா அவங்க இவங்க மேல குண்டு போடுறாங்க. அதனால மலையிலிருந்து யானைகள் இறங்கி மருத நிலத்திலே கரும்பு தோட்டங்களை அழித்த காரணத்தினாலே மருத நிலத்தில் இருக்கின்ற எருமை கூட்டங்கள் மலை மீது ஏறி என்ன பண்ணுகின்றன, அங்கு இருக்கின்ற மலைவாழை தோட்டங்களையும் இனிப்பாக விளைகின்ற சிவந்த திணை, அந்த திணை பயிர்களையும் அழித்து உழக்கி மேய்ந்து உவக்கும். அந்த யானைகளைப் போலவே அழித்ததோடு அமையாமல் மேய்ந்து அவற்றையெல்லாம் உண்டு ரொம்ப நிரம்ப கழிக்குமா. இப்படிப்பட்ட காட்சியும் ஒரு பக்கம் காணப்படுகின்றது என்று சொன்னார். தாம் பயிலும் வரை கிளைத்த செயலை மலர் கவர்மாறன் தன்மேல் சீறி ஆம்பலினம் கழனியில் போய் அவன் சேமச்சிலை கரும்பை அழித்து உண்டார்க்கும். சேமச்சிலை என்றால் எய்ப்பினில் வைப்பாக, ரிசர்வாக அவன் வைத்திருக்கின்றான். இந்த மருத நிலத்து கரும்புகளை தன்னுடைய ரிசர்வ் வில்களாக வைத்திருக்கின்றான் என்று கூறுகின்றார். பூம்படுகர் பகட்டினங்கள் வெகுண்டெழுந்து மலைச்சாரல் புனிற்று வாழை. புனிற்று வாழை என்றால் இப்பொழுதுதான் பழுத்திருக்கின்ற வாழை, மிகவும் இனிப்பாக இருக்கின்ற அந்த மலை வாழை. தேம்பயில் செந்தினை அனைத்தும் அழித்துழக்கி மெய்ந்துவக்கும் செவ்வி தோர்வால் என்று சொன்னார். அடுத்தது தொடர்ந்து குறிஞ்சியும் மருதமும் அந்த கலப்பினை இன்னொரு பாடலால் கூறுவார். இந்த பாடலிலே பகடும் கரும்பும் மருதத்துக்கு உரியன, அதாவது எருமையும் கரும்பும் மருதத்துக்கு உரியன, ஏனை குறிஞ்சிக்கு உரியன. ஏனை என்ன, யானையும் அந்த அசோக மரமும் குறிஞ்சிக்கு உரியன என்று பார்க்கின்றோம். 132வது பாடல். வரை குறக்கன்னியர் புனத்து குறுகோட்டும் கவன்மணிக்கல் மருத தென்னீர் திரை கயத்து திணர் செய்ய அந்நிலத்து சிறுமகார் சினமே கொண்டு விரைத்த குழல் பேதையர்கள் வண்டலாட்ட அயர் துறையின் மேவி பந்தும் நிறைக்கழங்கும் அவர் அலற பறித்து எறிந்து நீர்ச்சுனையை துர்ப்பாருங்கள். வரை குறக்கன்னியர், மலையிலே இருக்கின்ற குறப்பெண்கள், சிறு பெண்கள். கண்ணீர் என்பதனால திருமணமாகாத அந்த இளம் பெண்கள். அவர்கள் புனத்து, அவர்கள் காக்கின்ற திணைப்புனத்திலே குறுகு ஓட்டும் கவன்மணிக்கல், அங்கு திணைப்பயிரை உண்ண வருகின்ற கிளி முதலிய பறவைகளை ஓட்டுவதற்காக பயன்படுத்துகின்ற, கவனிலே பயன்படுத்துகின்ற மாணிக்க கற்கள். இந்த கற்களினாலே அந்த பறவைகளை அவர்கள் அடித்து துன்புறுத்துவார்களான இல்ல, அவர்கள் அன்போடு அந்த பறவைகள் மீது படுவது போல் குறிவைத்து பக்கத்தில் தான் எறிவார்கள். அந்த பறவைகள் தம் மீது கல் பட்டுவிடுமோ என்று அஞ்சி பறந்து போகும். ஒரு முறை கூட கல் அந்த பறவை மீது படாது. ஆனால் இந்த குறப்பெண்கள் குறிவைக்கும் போதெல்லாம் தங்களை குறிவைக்கிறார்கள் என்று அறிந்து
அவை தப்பி ஓடிவிடும், பறந்துவிடும் என்பதனால பெண்களுடைய நோக்கம் நிறைவேறும். ஆனால் அங்கு வன்மை இல்லை. இத கண்ணால நாம இன்றைக்கும் பார்க்கலாம். அந்த பர்வதமலை ஏறும் பொழுது பர்வதமலை ஏறுகின்ற வழியில நமக்கு டீ, பிஸ்கட்டு, சோடா இதெல்லாம் கொடுக்குறதுக்காக சின்ன சின்ன கடைகள் இருக்கும். அந்த கடைகளிலே இருக்கின்ற பெண்கள் எல்லாம் மரக்கிளைகளிலேயே தாவி தாவி வருகின்ற குரங்குகள் இந்த கடைகளிலிருந்து ஏதாவது பொருளை எடுத்துக்கொண்டு ஓடி போயிடும். அவ்வாறு ஓடாமல் இருப்பதற்காக அந்த குரங்குகளை எதிரிலே காணும் போது, எதிரிலே இருக்கின்ற மரத்திலே அந்த கிளையிலே குரங்குகள் தங்கியிருக்கும் போதே அவற்றை விரட்ட வேண்டும் என்பதற்காக அந்த குரங்களுக்கு அருகிலே குறிவைத்து அந்த கற்களை இன்றைக்கும் கவனாலே குறிவைத்து அவர்கள் எறிவதை பார்த்திருக்கின்றேன். ஏமா அந்த குரங்கு மேல ஒரு கல் கூட படலையே நான் கேட்கும் பொழுது, அந்த குரங்கு தான் நமக்கு ஃப்ரெண்ட்ஸு, டெய்லி அவங்கள தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம், அந்த குரங்குகளை போய் அடிக்கலாமா அப்படின்னு அவங்க கேட்பாங்க. ஆனால் குரங்கு என்ன நினைக்கும், தன் மீது கல் பட்டு விடுமோ என்று சொல்லி அது ஓடி போகும். இதை போல அன்பான வாழ்க்கை வாழ்கின்றார்கள் மலையிலே இருக்கின்ற மக்கள் என்று பார்க்கின்றோம். ஆகவே குறியினை அடிக்கும் கவன் என்று சொல்லல, குறியினை ஓட்டும் கவன் என்று சொன்னார். அந்த கவனிலே அவர்கள் பொருத்துகின்ற மாணிக்க கற்கள் சாதாரண கருங்கல் கிடையாது, அதெல்லாம் மாணிக்கமே கல்லு. அது என்ன பண்ணுது, மலைக்கு அருகிலேயே மருத நிலம் இருக்கின்ற காரணத்தினாலே மலையிலிருந்து கீழே விழுந்து மருத நிலத்தில் இருக்கின்ற தெளிந்த நீரை கொண்டிருக்கின்ற காற்று வீசும்போது சிறிய அலை உண்டாகின்ற பெரிய குளம், கயம் என்றால் குளம், அந்த குளத்திலே இந்த மாணிக்க கற்கள்லாம் விழுந்து குளத்தினை மேடாக செய்கின்றன. குளத்துல ஆழம் குறைஞ்சு குளம் மேடிட்டுக்கிறது. என்ன காரணம், அந்த பெண்கள் வீசுகின்ற மாணிக்கம் எல்லாம் கீழே விழுந்து அந்த குளங்கள் எல்லாம் மேடிட்டு போகின்றன. அதனால அந்த குளத்திலே குளிக்க வருகின்ற சிறுவர்கள் அவர்களெல்லாம் கோவம், என்ன இதே மாதிரி இந்த பெண்கள் வீசுகின்ற மாணிக்கங்கள்லாம் நம்ம குளத்துல விழுந்து மேடாகின்றது என்று சொல்லி அந்த மலையிலே இருக்கின்ற அந்த சுனைகள், சுனை என்பது மானுடர் ஆக்காத நீர்நிலை, பொய்கை, இது இயல்பாகவே மலைப்புறத்திலே காணப்படுவது. அந்த சுனைகளை நாம் சென்று மேடாக்குவோம் என்று சொல்லி அவர்கள் சினத்தோடு இந்த மலை மீது ஏறி வந்து விரைத்த குழல் பேதையர்கள் வண்டலாட்ட அயர்துறையின் மேவி வாசனையான கூந்தலை கொண்ட அந்த சிறுமிகள் விளையாடி கொண்டிருக்கின்ற அந்த இடத்திலே வந்து பொருந்தி அவர்கள் விளையாடுவதற்கு பயன்படுத்துகின்ற பந்துகளையும் கழங்குகளையும், கழங்கு என்பது கடற்காய் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மரத்தினுடைய காய், அது பந்து போல இருக்கும், அதனை வீசி பிடித்து கேட்ச் பிடித்து விளையாடுவார்கள். பந்து என்பது என்னன்னா, பழங்காலத்து பந்து என்னன்னா, ஒரு கருங்கல்லை எடுத்துக்கொண்டு அதன் மீது ஒரு பிளாஸ்டிக் தன்மை கொண்ட எலாஸ்டிசிட்டி கொண்ட ஒரு நூலினை வட்டமாக சுற்றி பந்தாக உண்டாக்குவது. அதை தரையில் அடித்தால் அது ஒரு சிறிது தூரத்திற்கு உயர எழும்பும் தன்மை கொண்டது. அதிலிருந்தா தற்காலத்து பந்து என்பது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான். அந்த பழங்காலத்து பந்து என்பது நடுவிலே ஒரு மையப்பகுதியிலே ஒரு சிறு கல்லினை கொண்டது. இவ்வாறு பந்து என்பது செயற்கையானது, கழங்கு என்பது இயற்கையானது. இந்த இரண்டையும் கொண்டுதான் சிறுமிகள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் விளையாடுகின்ற இடத்திற்கு இந்த பிள்ளைகள்லாம் போய், ஆண் பிள்ளைகள் போய் அந்த பெண்கள் கையில் இருந்து முரட்டுத்தனமாக அந்த பந்துகளையும் கழங்குகளையும் பறித்து கொண்டு, அவர்கள் அழும் வண்ணம் பறித்து கொண்டு அந்த பந்துகளையும் கழங்குகளையும் என்ன பண்ணுகிறார்கள், அந்த மலைப்பகுதியில் இருக்கின்ற சுனைகளிலே எரிந்து அந்த சுனைகளை மேடாக்குகின்றார்கள், தூர்க்கின்றார்கள் என்று பதிலுக்கு பதில் இவ்வாறு பழி வாங்குகின்றார்கள். அப்படிப்பட்ட விளையாட்டு நிகழ்கின்ற இடம் என்று சொன்னார். அடுத்தது குறிஞ்சியும் நெய்தலும் தமக்குள்ளே எவ்வாறு புணர்ந்து கிடக்கின்றன என்பதை கூறப்போகின்றார். தாமும் ஒரு பயப்படுவார் தம்மையும் தம்போல் செய்வார் போல் காமரளி நுகராமல் கழிப்பூ மேல் அடுக்கலுறும் கனி தேன் ஊற்றும் ஆம் இதனை அறிந்து வெகுண்டு எழுந்தென்ன அணிவேங்கை குடுமிதன்னை நாமநீள் கடல் பவள கரம் நீட்டி பற்றியிடும் நலமும் ஓர்வால். உலகத்துல சில பேர் இருப்பாங்க, அவர்கள் தாங்களும் பிறருக்கு உதவி செய்ய மாட்டார்கள், உதவி செய்கின்ற பிறரையும் தடுத்து விடுவார்கள். அப்படிப்பட்டவர் கயவர்கள், கயமைத்தன்மை கொண்டவர்கள் இருக்கின்றார்கள். உலகிலே பலவிதமான மக்கள் இருக்கின்றார்கள். தங்களுக்கு ஒரு கேடு வந்தாலும் பிறருக்கு நன்மை பயக்கின்றவர்கள் இருக்கின்றார்கள். சான்றோர்கள், சாத்விய குணம் படைத்தவர்கள் இருக்கின்றார்கள். தங்களுக்கு ஒரு துன்பம் இல்லை என்றால் அந்த அளவிற்கு பிறருக்கு உதவி செய்பவர்கள் இருக்கின்றார்கள். தங்களுக்கு ஒரு நன்மைக்காக பிறருக்கு கெடுதல் செய்பவர்கள் இருக்கின்றார்கள்.
தங்களுக்கு எந்த நன்மையுமே இல்லாமல் பிறருக்கு கெடுதலையே இயல்பாக செய்வர்கள் இருக்கின்றார்கள். அந்த 4வது கேட்டகரி தான் கயவர்கள். அவர்கள் பிறருக்கு உதவியும் போய் கெடுப்பார்கள் முனைந்து. கொடுப்பல் அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும் என்று கூறுகின்றார். ஒருவருக்கு ஒரு உதவி செய்வதை தடுக்கின்ற கயமை பண்பு கொண்டவர்களுடைய சுற்றம் இருக்கின்றதே, அந்த குடும்பம் உடுப்பதற்கும் உண்பதற்கும் ஒன்றுமில்லாமல் அந்த பாவத்தினாலே அழியும் என்று வள்ளுவர் கூறுகின்றார். இங்கு நயமாக வேங்கை என்று ஒரு மரம், அந்த மரம் நிரம்ப பூக்கும். அது மலையிலே இருக்கின்ற மரம். இந்த மரம் என்பது தேவாரத்திலும் காணப்படுகின்றது, திருக்கோவையாரிலும் சிறப்பாக சொல்லப்படுகின்றது. கனிவளர் வேங்கை என்று அப்பர் பெருமானுடைய தேவாரத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. சம்பந்த பெருமானும் இந்த கனி என்ற சொல்லினையும் வேங்கை என்ற சொல்லினையும் பயன்படுத்துவார். என்ன காரணம்னா, மலையினுடைய கருப்பொருள் இது. குறிஞ்சி நிறத்திலே அதிகமாக காணப்படுகின்ற ஒரு மரம் வேங்கை மரம். இது மஞ்சளாக பூக்கும். அந்த பூவுக்குள்ளே ஒரு பழுப்பு நிறத்திலே ஒரு வட்டமானது இருக்கும். இது நிரம்ப பூத்து காற்றுக்கு அந்த பூக்களை கீழே சொரியும். அவ்வாறு சொரிவதனால அந்த பூக்கள் விழுந்த பாறை என்பது எப்படி இருக்கும்? உடம்பு முழுவதும் புள்ளிகள் கொண்ட ஒரு புலியை போல காணப்படும். அப்ப உண்மையான புலி என்ன பண்ணும்? தொலைவிலே இந்த காட்சியை காணும் பொழுது நமக்கு போட்டியாக அந்த பாறையிலே ஒரு புலிதான் படுத்து உறங்குகின்றதுன்னு சொல்லி வேகமாக பாய்ந்து வந்து பார்க்கும். அப்படிப்பட்ட காட்சியை கொண்டது இந்த குறிஞ்சி நிலம் என்ற கருத்தினை சம்பந்த பெருமானே திருக்கேதார பதிகத்தில பாடியிருக்கின்றார். இந்த மரத்திற்கு என்ன பயன் கேட்டா, ஒரு தீய பயன் இருக்கின்றது. என்னன்னா, திணைப்புணத்தை காக்கின்ற பெண்கள் திணைப்புணத்தை காக்கும் பொழுதுதான் நல்வினை பயனால இந்த ஆயத்திலிருந்து நீங்குகின்ற தலைவியை வேட்டையாட வருகின்ற தலைவன் தன்னுடைய ஆயம் என்றால் ஃப்ரெண்ட்ஸ், அந்த கூட்டத்திலிருந்து நீங்கி தன்னுடைய புண்ணியத்தினாலே ஒருவரை கண்டு இன்புறுகின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த திணைப்புணத்தினை இந்த பெண்கள் எவ்வளவு தூரம் காவல் காப்பார்கள் என்றால் திணை முற்று வரையிலும். வேங்கை பூத்து விட்டது என்றால் திணை முற்றி விட்டது என்பது பொருள். இவ்வாறு ஜோதிடம் சொல்கின்ற காரணத்தினாலே இந்த வேங்கை மரத்திற்கு கனி என்று ஒரு பெயர் வந்து விட்டது. கனி வளர் வேங்கை என்று அப்பர் பெருமான் கூறுவார். அதாவது கனியாக கருதப்படுகின்ற வேங்கை என்பது பொருள். வளர் என்பதற்கு ஒத்த என்பது பொருள். கனி என்றால் என்ன? கணிப்பவன் கனி. கணித்தல் என்றால் கணக்கிடுதல். ஜோதிடர்கள் அதிகமா கணக்கு போடுவாங்க. அவங்கள்ட்ட நம்ம ஜாதகத்தை கொடுத்துட்டோம்னா நமக்கு புரியாத கணக்கெல்லாம் எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பெருக்கி வகுத்து எல்லாம் பண்ணி இவனை பாக்குறான், அவன் இவனை பாக்குறான், இவன் இங்க இருக்கான், அவன் இங்க போறான் அப்படிலாம் சொல்லி நமக்கு புரியாத பாஷை எல்லாம் சொல்லி கடைசியில இது இப்படி நடக்கும், இதுக்கு பரிகாரம், இவ்வளவு தட்சணை அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. அந்த கடைசியா சொல்றது மட்டும்தான் நமக்கு புரியும். மற்ற கால்குலேஷன் எதுவுமே புரியாது. இவ்வாறு கணக்கு போடுவதனால ஜோதிடர்களுக்கு கணி என்று பெயர். ஜோதிடர்களுடைய பயன் என்னன்னு கேட்டா வருவதை உரைத்தல் பயன் என்பதனால வேங்கை மரம் திணை முற்றிவிட்டது என்ற அந்த செயலை உணர்த்துகின்ற காரணத்தினால வேங்கை மரத்துக்கு ஜோதிடன் என்று பெயர், கனி என்று பெயர். இது என்ன பண்ணுது? ஒரு பயனும் இல்லாமல், தனக்கு ஒரு பயனும் இல்லாமல் இந்த திணைப்புணம் காவல் காக்கின்ற பெண்களுக்கு திணைப்புணம் என்ற அந்த இன்ப விளையாட்டினை ஒரு முடிவுக்கு கொண்டு வருகின்றது. திணைப்புணம் காவல் நின்று விட்டால் அவர்கள் அவங்க வீட்டுக்குள்ளே எச்சரிக்கப்படுவார்கள். ஒருவரோடு பார்த்து விளையாடிக் கொள்கின்ற வாய்ப்பு என்பது திரைப்புணத்தை காவல் காக்கும் பொழுதுதான் நிகழ்கின்றது. இன்றைக்கும் பல கவர்மெண்ட் ஆபீசஸ்ல அங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாம் ஆபீஸுக்கு வரதே இன்பமா பேசி விளையாடுறதுக்கு தான். அப்படிதான் முக்கிய ஸ்டேட் கவர்மெண்ட் ஆபீசஸ் எல்லாம் இருக்கின்றன. அவன் ஆபீஸை மூடிட்டோம்னு சொன்னா என்ன ஆகும்? இப்ப ஸ்கூல் டீச்சர்ஸ் ஸ்கூலை மூடிட்டாங்க, வெக்கேஷன் விட்டாங்கன்னு அவங்க எல்லாம் ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் வந்து என்ன ரூம் அது டீச்சர்ஸ் எல்லாம் இருக்கிற ரூம், ஸ்டாஃப் ரூம்ல வந்து இன்பமா டீ காபி குடிச்சிட்டு பேசிட்டு கதை அடிக்க முடியாது. அவங்க வீட்டுலதான் அவங்க இருக்கணும். அதே போல இந்த பெண்களுக்கு ஒரு துன்பமாக வந்து அமையும். இந்த பெண்களிலே தலைவிக்கு பெரும் துன்பம். என்ன காரணம்னா, தன்னை பார்க்க வருகின்ற தலைவனை பார்க்கின்ற வாய்ப்பினை அவள் இழக்கின்றாள் என்பதனால தனக்கு ஒரு பயனும் இல்லாமல் இவருடைய இன்ப வாழ்வினை கெடுப்பது எது? இந்த வேங்கை மரம். அது இங்கு என்ன செய்கின்றதுன்னா, இந்த வேங்கை ஆனாலும் இந்த வேங்கையினுடைய பூவினை தான் பெண்கள் சுடுவார்கள். எங்க குறப்பெண்கள் அவர்கள்லாம் நடராஜ பெருமான்கிட்ட மிகுந்த பக்தி கொண்டவர்கள். தலைவன் என்ன செய்கின்றான்? ஒரு நாள் தான் ஒரு தழை உண்டாக்கி அதில குவளை மலர்களை கொடுத்து ஒரு தழையினை கொண்டு தருகின்றான். ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அவருடைய தலையை மறுக்க வேண்டும். அதற்கு ஒரு உரிய காரணத்தை கூறுகின்றாள் தோழியே, நாங்கள்லாம் சிவபக்தி பண்றவங்க, சிவனுக்கு உரிய அந்த குவளை மலரை நாங்கள் சூட மாட்டோம். என்ன காரணம்? நாம சூடுறதுனால சாமிக்கு ஒரு பூ குறையுதுன்னா
அது சிவ துரோகம் தானே. அதை நாங்க செய்ய மாட்டோம்ப்பா. அதான் உங்க ஊர் பெண்கள் எல்லாம் செய்வாங்க, அவங்களுக்கு பக்தி கம்மி. நாங்கெல்லாம் மலைவாழ் மக்கள், எங்களுக்கு எல்லாம் கடவுள் உயிர் என்பதனால நாங்க இறைவனால் அணியத்தகாத மனமில்லாத அந்த மலர்களைத்தான் அணிவோம் என்று சொல்லி இந்த வேங்கை மலரைத்தான் அவர்கள் சுடுவார்கள். நன்றாக கவனிக்கணும். ஒரு மலருக்கு மனம் இல்லை என்றாலும் அதற்கு தேன் உண்டு. மகரந்தம் இருந்தால் அந்த மலரிலே தேன் உண்டு என்பதை அறிய வேண்டும். இப்பொழுது மனமற்று தேன் இருக்கின்ற அந்த வேங்கை மலருடைய தேனை வண்டுகள் உண்ணமாட்டான். என்ன காரணம் கேட்டா, வண்டுகள் மலருடைய மனத்தால் ஈர்க்கப்படுகின்றன. ஆகவே வேங்கை மலரிலே தேன் இருப்பதை வண்டுகள் அறியவே மாட்டான். என்ன காரணம்? அதுல மனம் இல்லை என்பதனால இந்த வேங்கை மரம் என்பது தன்னுடைய தேனை வண்டுகளுக்கும் தராது. ஆனால் வண்டுகளுக்கு தேனை தருகின்ற அந்த கழியிலே புத்திரிந்த குவளை மலர்கள் மீது இவைகள் பெரிதளவிலே சொரிந்து என்ன செய்யும்? அந்த தேனுடைய மனத்தையும் மறைத்து விடும் என்பதனால எந்த வேங்கை மரத்தின் கீழே இருக்கின்ற கழியிலே அந்த வேங்கை மரத்தினுடைய பூக்கள் சொரியப்பட்டு அந்த குவளை மலர்களும் மூழ்கி போகுமோ, அந்த நிலையிலே அந்த குவளை மலருடைய தேனும் வண்டுகளுக்கு பயன்படாமல் போகும். இது எதை போல இருக்குன்னா, உலகத்தில் சில பேர் தாங்களும் 4 பேருக்கு தான தர்மங்கள் செய்ய மாட்டார்கள். பிறர் கொடுப்பதை போய் அவன் நல்லா தானே இருக்கான், அவனுக்கு ஏன் கொடுக்குறேன் என்று தடுத்து விடுவார்கள். அப்படிப்பட்ட தீய செயலை செய்பவர்களைப் போல இந்த வேங்கை மரமானது காணப்படுகின்றது என்று சொன்னார். தொடர்ந்து இந்த பாடலுடைய கருத்தினை வருகின்ற வகுப்பிலே பார்ப்போம். நம பார்வதி பதையே, ஹர ஹர மகாதேவா, சித் சபேஷா சிவசிதம்பரம், திருச்சிற்றம்பலம். சிவா, ரொம்ப நன்றி சிவா. நன்றி சிவா. சரி சிவா. திருச்சிற்றம்பலம் சிவா.